இங்க நம்ம ஹீரோட அம்மாக்கு 42 வயசுல மாப்பிளை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த சொந்தக்காரங்க கிட்டயும் சொந்த தாய் மாமன் கிட்டயும் சொல்ல அவங்க இந்த வயசுல எப்படி இவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு கோவப்படுறாங்க. அடுத்து வேமா கல்யாணத்தை முடிக்கணும்னு யாருக்கும் தெரியாம அடுத்த நாளே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே இவளோட அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு குடும்பத்தோட வீட்டுக்கு வந்து நாங்களும் கல்யாணத்துக்கு வரன்ற மாதிரி பேசிட்டு கடைசியில எல்லாருமே சேர்ந்து இந்த வயசுல உனக்கு கல்யாணமான கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அடுத்து அந்நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரி கதவை தட்டுனால இவங்க போட்ட நாடகத்தை கழிச்சிட்டு எல்லாருமா போயிடுறாங்க. அடுத்து காலையில 4 மணிக்கு எல்லாருமா எந்திரிச்சு கல்யாணத்துக்கு ரெடியாகி ஊர் மக்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்றதுக்காக கோயிலுக்கு போறாங்க. அடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கரெக்டான டைமுக்கு கோயிலுக்கு வந்துறாங்க. கூடவே ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ இந்த மாப்பிள்ளை எல்லாரையும் அடிச்சு வரலான்னு பாக்க, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இன்னொரு பிளான் பண்ணிட்டாரு. என்னன்னா இங்க இவங்க பண்ற அநியாயத்தை ட்ரோன் மூலமா வீடியோ எடுத்து யூடியூப் லைவ் போடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட லவர் குடும்பமும் யூடியூப் டீமா இருக்காங்க. அதனால இதை வச்சு கண்டென்ட் எடுத்துடலான்னு கண்டென்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த ரவுடில ஒருத்தன் இந்த ட்ரோனை பார்த்தா ஏதோ ஞாபகம் வருதுன்னு பார்த்தா கொரோனா காலத்துல ட்ரோனை பறக்க விட்டு அந்த காலத்துல சிறப்பான சம்பவம் பண்ண ஞாபகம் வருது. அடுத்துதான் அதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. அடுத்து கூடவே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்காக போலீஸ் பந்தாபஸ்தும் வருது. அடுத்து இவங்க 2 பேருக்கும் வயசான காலத்திலயும் கல்யாணம் பண்ணி அழகா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க மக்களே, கொரோனா காலத்துல உங்களுக்கு எப்படி பொழுது போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.